நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் கண்டிப்பாக இயற்கையை நோக்கி திரும்பணும். இயற்கை வேளாண் உத்திகளை நாம் கையாள வேண்டும். நாம் திரும்ப திரும்ப ரசாயன உரங்களே பயன்படுத்திக்கிறேன், வேற வழி இல்லை. நேற்று நான் தர்மபுரி போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு தான் இங்கே இறங்கினேன். நைட்டில் 12 மணிக்கு நான் ஒருவரோட பேசி கொண்டு வரேன். அவர் நெல்லிக்காய் போட்டிருக்கேன்னாரு. நெல்லிக்காய் எப்படி சார் போடுறீங்க, எவ்வளோ வருது? அவர் ரொம்ப வருது, வேதனையோடு சொல்கிறார். சார், நெல்லிக்காய் கொத்து கொத்த காய்ச்சி தொங்குது சார், 5 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற. 1 கிலோ 5 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள். வேதனையாக இருந்துச்சு. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு நாம் தான் குற்றவாளி. மற்ற பழங்களையெல்லாம் கொண்டாடுறோம். கிவி பழத்தை கொண்டாடுறோம். வெளிநாட்டிலேருந்து ஸ்ட்ராபெரியை பாக்கெட்டில் போட்டு வீடு வீடாக விற்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் நெல்லிக்காயை நாம் பயன்படுத்தாமல் அந்த விவசாயி வேதனையோடு சொல்கிறார். கண்ணால் நேற்று ராத்திரி 12:30 மணிக்கு கேட்ட செய்தி. எங்கள் ஊர் பூரா நெல்லிக்காய் இருக்குது சார். ஒரு மரத்திலும் குறைந்தபட்சம் 1/2 டன் நெல்லிக்காய் எடுக்கலாம். நான் மட்டும் 450 மரங்கள் வச்சுருக்கேன். 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க சார் கிலோ. இப்போ எவ்வளவு வேதனை. ஆனால் அந்த நெல்லிக்காயையும் மற்ற அத்தனை பழங்களையும் வரிசையில் வைங்களேன். ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்பிள் வச்சுக்கோங்க, ஒரு ஆரஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு சாத்துக்குடி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, என்ன வேணாலும் வைங்க. நெல்லிக்காய்க்கு இணையா ஒரு பழத்தை சொல்லிட முடியுமா? அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து, அதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால் சத்து, அதில் இருக்கக்கூடிய டைன், அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் தரக்கூடியது. HIV நோய் வரைக்கும் அறியப்பட்டது ஒரு நெல்லிக்காய். ஆனால் அதிகமாக நவ்வைக்கு கொடுத்த நெல்லிக்காய் உள்ள ஊர் தான் அது தர்மபுரி. அந்த ஊரில் விளையிற நெல்லிக்காய்க்கு நீங்கள் விலை இல்லை. அவர் இனிமேல் இதை யார் பறிக்க போகிற, பறிகூலி கிடையிலன்னு சொல்லுவாங்க தக்காளி பழத்துக்கு. அதே மாதிரி தான் நெல்லிக்காய்க்கு சொல்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அவ்வளவு சத்தான விஷயத்தை நம்ம பக்கத்தில் வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கு ஆள் இல்லாமல் அதை சந்தைப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய பல தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க. விவசாய கல்லூரியோட மாணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் யோசிக்க வேண்டியது, இதை எப்படி மதிப்பு கூட்டுவது. இந்த ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இவ்வளோ ரிச்சாக இருக்கக்கூடிய, எதிர்ப்பாற்றலை மிகச்சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காயை காலத்திற்கும் பயன்படுத்துகிற மாதிரி என்ன செய்யலாம்? அந்த நெல்லிக்காய் சாறை எப்படி திடப்படுத்தலாம்? அந்த நெல்லிக்காய் ஒரு பக்கம் மதிப்பு கூட்டட்டும். நாம தினம் அதை சாப்பிட்டா என்ன, சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். சோறில் மாங்காய் சோறு சாப்பிட்றோம் இல்லையா, மாங்காய் சாதம் சாப்பிட்ற மாதிரி நெல்லிக்காயை கிரியேட் பண்ணி சாதத்தோடு வேக வச்சு சாப்பிடலாம். இல்லை சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு நெல்லிக்காயை நம்மளாம் சின்ன பிள்ளையில எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. எல்லாரும் டவுசரில் போட்டிருப்போம். ஒரு நெல்லிக்காயை எடுத்து கடித்து சாப்பிட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிப்போம். உனக்கு இனிக்குதா, எனக்கு இனிக்குதா? நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா தண்ணி இனிக்குங்கிற செய்தி இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? பல பேருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. சென்னையில் போய் கேட்டிங்கன்னா, அது இப்படி குளுக்கோஸ் மாலிகுல் இருக்கா அங்கிள், அதில் எவ்வளோ கலோரி இருக்கு அங்கிள்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நெல்லிக்காயில் இருக்கக்கூடியது குளுக்கோஸ் கிடையாது, அது வேற ஒரு கிளைகோசைடு. அது தண்ணியில் கரையும் போது இனிப்பு சுவை கொடுக்குமே ஒழிய கலோரி கொடுக்காது என்ற அறிவு அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா நெல்லிக்காயே தெரியாது. அப்போ நாம் அவற்றை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் அவற்றை பேசணும். வர்றவங்களுக்கெல்லாம் அதை பரிமாறுவோம். வர்றவங்களுக்கெல்லாம் தினம் வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா இனிப்பு வைக்கிற மாதிரி ஒரு நெல்லிக்காய் வைப்போம். அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை நாம் பார்த்து நம்முடைய உணவை திட்டமிட்டு நம் எதிர்பார்த்தலை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வயோதிக கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று தெரிகிறது. வயோதிக முன்னாடி சுதந்திரம் அடையும் போது ஒரு 37 வயசு 40 வயசு தான் சராசரி வயசு இந்தியாவில். இன்றைக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அறிக்கை வந்திருக்கு. எவ்வளவு தெரியுமா? சராசரி இந்தியனுடைய வயசு 72 வந்துருச்சு. சராசரி 72னா ஓரளவுக்கு உடல் உறுதியோடு இருக்கிறவங்க 90 வயசு வரைக்கும் நிறைய வந்துருவாங்க. 85-90 வயது வரைக்கும் நிச்சயமா இருக்க முடியும். பிரச்சனை என்னன்னா 85-90 வயசு வரைக்கும் இருக்க முடியும், வாழ முடியுமான்னு தெரியாது. முதுமையில் எதிர்ப்பாற்றல் குறைவதை தான் இம்யூனோசெனசன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ப்ரோக்ரசிவ் டிகிரேஷன் ஆஃப் இம்யூனிட்டி. அதாவது மெல்ல மெல்ல நோய் எதிர்ப்பாற்றல், அதுவும் குறிப்பாக அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறையக்கூடிய ஒரு சூழலை தான் அந்த இம்யூனோசெனசன் சொல்றாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? அப்படி ப்ரோக்ரசிவா, அதாவது படிப்படியா எதிர்ப்பாற்றல் குறைவதை தடுக்கக்கூடிய ஒரே பொருள் நெல்லிக்காய். அதனாலதான் அதிகமாக நவ்வைக்கு கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாரு, தாயே நீ எவ்வளோ வயசான மூதாட்டி, நீ இதை சாப்பிட்டால் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து நல்லா இருக்கலாம்னு. அன்னைக்கு ஒரு மெட்டஃபார் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். ஒரு குறியோட, ஒரு இடுகுறியோடு அவர்கள் எடுத்து அந்த நெல்லிக்காயை கொடுக்குறாங்க. நாம் அதை விட்டுவிட்டு எதையோ வாங்கி வயசாயிருச்சா விட்டமின் மாத்திரை கொடு, புரோட்டீன் கொடு, மினரல் வாங்கி கொடுன்னு ஒன்னொன்னையா இப்போ இவன் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கொடு அப்படின்னு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நண்பர்களே, வெகுஜன சமூகத்திற்கு, வெளியில இருக்கக்கூடிய சமூகத்திற்கு உழவர்கள் தான் சொல்ல வேண்டும். நாலடியார் என்ன சொல்ல தெரியுமா? யார் பேச்சை கேட்கணும் அப்படின்னா, தாளாளன், வேளாளன், கோளாளன் சொல்றாரு. தாளாளன் டெலிகேட்டுங்களா ஆங்கிலத்தில், வேளாளன் சொல்ற பேச்சை மக்கள் கேட்கணும். கோளாளன் சொல்ற, கோளாளன்னா கோள்னா கல்வி,
நல்ல கற்றவனும் வேளாளனும் எதை சொல்கிறானோ அதை கேட்டு வாழக்கூடிய அரசும் உலகமும் தான் நலமாக இருக்குங்கிறாங்க. அப்ப நல்ல சொல்ல வேண்டிய கருத்து, ஒரு வேளாளன் சொல்ல வேண்டிய கருத்து, இப்படியான கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லணும்.